நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे பிதாமகர் விழுந்து விட்டார், பிதாமகர் விழுந்து விட்டார், பிதாமகர் விழுந்து விட்டார், பிதாமகர் விழுந்து விட்டார். பிதாமகரே, குரு துரோணரே, தாம் இவர்களை அழைத்துச் செல்லுங்கள். துரியோதனனிடம் நான் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. துரியோதனா, ஆணையிடுங்கள் பிதாமகரே. அர்ஜுனனின் சக்தி உனக்கு தெரியாது. அர்ஜுனன் வசம் இருக்கும் பயங்கர திவ்யாஸ்திரங்கள், இந்த அஸ்திரங்களை எதிர்த்து அர்ஜுனனை ஜெயிக்கும் வல்லமை உன்னிடமோ மற்றவரிடமோ இல்லை. ஆகையால் துரியோதனா, இப்போதே விழித்துக்கொள்.
இருக்கும் உன் தம்பியரை காப்பாற்றிக் கொண்டு விடு. பாண்டவருடன் ஒன்றுபட்டு விடு. பிதாமகரே, தாங்கள் இப்பொழுதாவது இந்த நேரத்திலாவது எங்கள் அனைவர் பற்றியும் நினைப்பதை விட்டுவிடுங்கள். தாம் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? தாம் எப்பொழுதுமே பிறரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே. இனிமேல் சிறிது தங்களை பற்றியும் சிந்தித்து பாருங்கள் பிதாமகரே. துரியோதனா, உங்கள் அனைவரை விட நான் மூத்தவன். மரணம் நேரும் போது கூட நான் இதையே சிந்திப்பேன். இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று எப்போதும் நான் இதற்காக முயற்சித்திருக்கிறேன். விதுரரும் கூட முயற்சித்திருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் கூட அறிவுரை கூறினார். இருந்தும் நீ இவரில் ஒருவரின் பேச்சையும் கேட்கவில்லை. இப்போது 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 இந்த பயங்கர யுத்தம் நடக்கிறது. இப்போதும் கூட உன்னால் இந்த பயங்கர யுத்தத்தை தடுக்க முடியும் துரியோதனா, தடுக்க முடியும். எல்லா குருகுலத்தவர்களுக்கும் இதுதான் நல்லது. நீ இணைந்து விடு, நீ இணைந்து விடு மைந்தா. துரியோதனா, என் மரணத்திற்கு பிறகு நான் விரும்பாத ஒன்று, குருட்சேத்திரத்தில் மற்றொருவரின் மரணம் நேரக்கூடாது. மைந்தா, எனது விருப்பம் இதுதான். இறுதியாக நான் கண் மூடுவதற்கு முன்னால் ஒருவரை ஒருவர் விரோதம் செய்து கொள்ளும் அரசர் இணைந்து விடுங்கள். மைந்தன் தந்தையோடு இணையட்டும், மருமகன் மாமாவுடன் இணையட்டும், சிஷ்யன் குருவுடன் இணையட்டும், உடன் பிறந்தவர்கள் அனைவரும் இணையட்டும். ஏன் மௌனமாயிருக்கிறார்? இந்த மானம் மிகவும் பயங்கரமானது துரியோதனா. சூதாட்ட சபையில் நான் என்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தியதால் மிக பயங்கர குற்றத்தை செய்துவிட்டேன். ஆனால் இன்று நான் பேச விரும்புகிறேன். அதை நீ கேட்க விரும்பவில்லையா? ஒருவேளை இது பற்றி யோசனை செய்கிறாயா? யோசி, நன்றாக யோசி மைந்தா. முடிவெடுக்க அவகாசம் தேவைப்படும் அல்லவா? அதற்காக காத்திருக்கிறேன். தேவையான அவகாசம் எடுத்துக்கொள், தேவையான அவகாசம் எடுத்துக்கொள். இந்த பயணம், மரணம் என்பது நடக்கும். இருந்தும் எனது உயிர் போவது எனது மரணத்தினால் அல்ல, என் விருப்பத்தினால். மரணம் அதுவரை காத்திருக்கும் மைந்தா. நீ இந்த யுத்தத்தை இதோடு முடிக்க விரும்பினால் அதை என்னிடம் சொல், என்னிடம் சொல். அதோடு இப்படி செய்தால் உன்னுடைய மனதிலே சங்கடங்கள் ஏதேனும் ஏற்பட்டால், மனதிலே கூச்சங்கள் தோன்றினால், அதை தடுக்க யுதிஷ்டருக்கு நான் ஆணையிடுகிறேன். அவன் என்னுடைய ஆணையை அவமதிக்க மாட்டான். இனியும் நீ இந்த யுத்தத்தை தொடரவே விரும்பினால், பிறகு நான் இந்த யுத்தத்தை தடுப்பதற்காக ஆணையிட்டு யுதிஷ்டரை அவமானப்படுத்தவே மாட்டேன். அந்த அதர்மத்தை செய்ய மாட்டேன், அதை என்றும் செய்ய மாட்டேன். இந்த அரசாங்கத்திலும் கெடுதல் நிறைந்திருக்கிறது. அதை பாதுகாத்துக்கொள் மைந்தா, பாதுகாத்துக்கொள். இந்த என் அறிவுரையை ஏற்க மறுத்தால் பிறகு இறுதியில் வருந்துவதற்கு கூட நேரம் கிடைக்காது உனக்கு. ஏனென்றால் வருத்தம் தெரிவிப்பதற்கும் வாழ்க்கையிலே தைரியம் இருப்பது மிக அவசியம் மைந்தா. தைரியம் இருப்பது மிக அவசியம்.
எனக்கு தூக்கம் வருகிறது. என்னை தனிமையில் இருக்க விடுங்கள். தனிமையில் இருக்க விடுங்கள். தனிமையில் இருக்க விடுங்கள். சேனை வீரர்களே, பிதாமகரை சுற்றி வேலியிடுங்கள். பிதாமகரின் 4 புறமும் சேனைகளின் மூலம் பாதுகாப்பு அளியுங்கள். பிதாமகருக்கு இங்குள்ள காட்டு மிருகங்களால் ஆபத்து வராமல் இருக்க மன்னா, பிதாமகரை தனிமைப்படுத்திய பிறகு அனைவருக்கும் தோன்றுகிறது இன்று அந்த அஸ்தினாபுரமே அனாதையாகி விட்டதென்று. நீ உண்மையைத்தான் சொல்கிறாய் சஞ்சயா, சரியாகத்தான் சொல்கிறாய். இன்று அஸ்தினாபுரமே அனாதையாகிவிட்டது. இன்று அனைத்து கவரவர்களும் அனாதையாகிவிட்டார்கள். இன்று இந்த திருதராஷ்டிரனும் அனாதையாகிவிட்டான். காந்தாரி சரியாகத்தான் சொன்னாள் சஞ்சயா. இதிலே கவரவர்கள் அல்லது பாண்டவர்கள் யார் ஜெயித்தாலும் தோல்வி நம்முடையதுதான். இன்று நாம் தோற்றுவிட்டோம். இன்று நமக்கு முழுமையான தோல்வி கிடைத்து விட்டது சஞ்சயா, முழுமையான தோல்வி. ஆமா மன்னா. காந்தாரி மன்னா, காந்தாரி மன்னா, இன்று நாம் அனாதையாகி விட்டோம் காந்தாரி. ஆமண்ணா, அந்த துன்ப செய்தியை கேட்டதும் எனக்கு தோன்றியது, இன்று நான் என்னுடைய தந்தை இழந்து விட்டதாக. இவை அனைத்துக்கும் காரணம் நான் தான் காந்தாரி, நான் தான். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா, அவ்வாறு சொல்லாதீர்கள். ஆமா காந்தாரி, ஆமா. என் மகனால் என் கடமையை சரியாக செய்ய முடியவில்லை. அதன் விளைவுதான் இன்று பிதாமகரை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். காந்தாரி, குற்றமிழைத்தவன் நான் தான் காந்தாரி, நான் தான் பிதாமகரை கொன்றவன். இல்லை மன்னா, சற்று அமைதியா இருங்கள் மன்னா, அமைதி அடையுங்கள். அன்புக்குரியவர், பாசத்துக்கும் மரியாதைக்கும் இலக்கணம் அவர். அந்த நல்லவரோடு இருந்தும் கூட நான் சுயநலமிக்கவனாக இருப்பது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபக்கேடு. காந்தாரி, தன்னுடைய தந்தைக்காக அன்புக்குரிய பீஷ்மர் தன் வாழ்க்கையே மிகப்பெரிய தியாகம் செய்து விட்டவர். தன்னுடைய தந்தையின் நன்மைக்காக ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் தனக்கிருந்த அதிகாரத்தை தியாகம் செய்து விட்டவர். ஆனால் நான் அதிகாரமே இல்லாத போதும் அந்த ராஜபீடத்திலே கவலையின்றி அமர்ந்திருக்கிறேன். நானும் ஒரு மைந்தனா? நான் என்ன தியாகம் செய்தேன்? இந்த திருதராஷ்டிரனை ராஜ அரசாங்கமும் சுயநலமும் தான் ஈன்றெடுத்தது. மன்னா, இந்த யுத்தத்தை நான் தான் தொடங்கினேன் காந்தாரி. அதோடு இன்று என்னால் தான் அனைத்து குருகுலமும் மீள முடியாத துயரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறது. பிதாமகரின் உடலிலே எத்தனை பானங்கள் பாய்ந்ததோ அவை அனைத்தும் என் உடலிலே பாய்ந்திருக்க வேண்டியவை.
அவர் படும் வேதனை எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் காந்தாரி, எனக்கு கிடைத்திருக்க வேண்டும். மன்னா, அம்பு படுக்கையிலே அவர் எத்தனை வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை சுற்றி சேனைகள் இருக்கும். அவர் எப்போதும் தன்னுடைய புத்திரர்களோடும் பேரன்களோடும் இருக்க வேண்டியவர். அவர் தனிமையில் இருந்தும் என்றுமே தனியாக இருந்ததில்லை. அந்த பிதாமகர் பீஷ்மர், அந்த குருகுலத்தின் சிறந்த தேவரான பீஷ்மர் இன்று யுத்த பூமியிலே தனியாக இருக்கிறார். அவரோடு யார் இருப்பார்கள்? அவருக்கு யார் சேவை செய்வார்கள்? யார் சேவை செய்வார்கள்? சேனாதிபதி துரோணாச்சாரியாருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியாருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியாருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியாருக்கு. குருதேவா, இந்த வாளுடன் சேர்த்து இந்த கௌரவர்களின் மானம், கௌரவம் மற்றும் புகழையும் தங்கள் கைகளிலே ஒப்படைக்கின்றேன். இதனை காப்பாற்றுங்கள் குருதேவா. இளவரசே, நம்பிக்கையோடு இருங்கள். என் கைகளிலே கௌரவர்களின் மானம், கௌரவம், புகழ் எந்த நிலையிலும் பாதுகாப்புடன் இருக்கும். எவ்வாறு பிதாமகர் பீஷ்மர் கைகளில் பாதுகாப்புடன் இருந்ததோ, என் உயிரை கூட இழப்பேன். கௌரவர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த மாட்டேன். இந்த சபதத்தோடு நான் கௌரவ சேனையின் சேனாதிபதியின் பொறுப்பினை ஏற்கிறேன். சேனாதிபதி குரு துரோணாச்சாரியருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியருக்கு, சேனாதிபதி குரு துரோணாச்சாரியருக்கு. பிதாமகருக்கு பிறகு குரு துரோணர் சேனாதிபதி பதவி ஏற்பது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் கேசவா. என்னை பொறுத்தவரை இந்த விஷயம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அதோடு இல்லை என்றும் தோன்றுகிறது. சிந்திக்க வேண்டியது என்கிறாய், இல்லை என்றும் சொல்கிறாய். என்னதான் செய்ய சொல்கிறாய் கேசவா? தர்மண்ணா, நான் சரியாக சொல்கிறேன். குரு துரோணர் அஸ்திர வித்தைகளில் அனைத்து உலகத்திலும் தலைச்சிறந்த குரு ஆவார். இந்த உண்மை நம் அனைவருக்கும் தெரிந்தது. எனவே நாம் அவர் திறமையில், அஸ்திர வித்தைகளில் மற்றும் யுத்த முறைகளில் அதிகப்படியான கவனத்துடன் இருக்க வேண்டும். இருந்தும் இன்னொரு உண்மை என்னவென்றால், அவர் தன்னுடைய அற்புதமான கலையின் முழுமையான திறமையை தன் அன்பான சிஷ்யர்களான பாண்டவர்களிடம் கொடுத்து விட்டார். சிறப்பான முறையில் அர்ஜுனனை யுத்த கலையிலே தலை சிறந்தவன் ஆக்கிவிட்டார். இதனால் குருவே தன் சிஷ்யனை எதிர்ப்பதென்றால் யோசிக்க வேண்டும். நீ சொல்வது உண்மைதான் கேசவா. இருந்தும் இதை நான் எவ்வாறு மறக்க முடியும்? எங்கள் குரு துரோணர் வெவ்வேறு விதமான வியூகங்களின் முறையிலே தலை சிறந்து விளங்குகிறார். அவர் அமைக்கும் வியூகம் சிலந்தியின் வலையை போன்றது. இதிலே வீரன் காற்றாடி போல சிக்கி தவித்து தன்னுடைய செயலை இழக்கிறான். இது போன்ற முக்கியமானதொரு வியூகத்தை பற்றி எண்ணாமல் எவ்வாறு இருக்க முடியும் கேசவா? எவ்வாறு இருக்க முடியும்? குரு துரோணரின் வியூகத்தை பற்றி தர்மண்ணா தேவையின்றி கவலை கொள்கிறார். என்னுடைய கதையால் பெரிய பெரிய மலைகளை துண்டு துண்டாக செய்து விடுவேன். இந்த வியூகம் பெரிய விஷயமா? என்னுடைய கதையின் பயங்கர சக்தியால் நான் அவரின் ஒவ்வொரு வியூகத்தையும் அழித்து விடுவேன். இல்லை பெரியப்பா, இந்த மிகப்பெரிய வியூகத்தை வீரனின் கைபலத்தால் அல்ல, அவனுடைய புத்தி பலத்தால் தான் அழிக்க முடியும். ஒரு வியூகத்திற்கு பதிலாக மற்றொரு வியூகத்தை அமைத்து காட்ட வேண்டும். அதாவது எதிரியானவன் கருட வியூகத்தை அமைத்தால் அதற்கு பதில் நாம்
அர்த்த சந்திர வியூகத்தை அமைத்து காட்ட வேண்டும். ஒருவேளை எதிரி மகர வியூகத்தை அமைத்தான் என்றால் அதற்கு நாம் ஷூன் வியூகத்தையோ அல்லது கோன் வியூகத்தையோ அமைக்க வேண்டும். அபிமன்யு, நீ சிறுவயது முதலே துவாரகையில் படித்து வளர்ந்து வந்தாய். பலராமரிடம் கதை கற்றுக்கொண்டாய். அதோடு யுத்தத்தை பற்றி பெரியப்பாவிடம் கற்றுக்கொண்டது பற்றி எனக்கு புரியும். ஆனால் இந்த வியூகத்திற்கு பதில் வியூகம் போன்ற ரகசிய சொற்கள் நிச்சயம் முந்தல் சிறிய மாமா துவாரகதீசனிடமிருந்து கற்றிருப்பாய். இல்லை பெரியப்பா, வியூகம் பற்றிய இந்த யுத்த முறையை என் மாமாவிடமிருந்து நான் கற்கவில்லை. பிறகு யாரிடம் கற்றாய்? இதை நான் என்னுடைய தந்தையான பார்த்தன் அர்ஜுனனிடமிருந்து கற்றேன். அர்ஜுனனிடம் இருந்தா? ஆனால் நாங்கள் 12 வருடம் வனவாசம் சென்றிருந்தோமே. இத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் நீயும் அர்ஜுனனும் சந்திக்கிறீர்கள். பிறகு நீ இதை எப்போது கற்றுக்கொண்டாய் அபிமன்யு? இந்த வித்தையை நான் மாதா சுபத்ராவின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டேன். கர்ப்பத்தில் இருக்கும் போதா? ஆமாம் பெரியப்பா, மாதா யுத்த முறைகள் என்னவென்பது பற்றி நிறைய கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தார். அதனால்தான் அவர் தந்தையிடம் யுத்த முறைகளை பற்றி வாதம் செய்து வந்தார். தந்தையார் வியூகத்தை பற்றி சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் அப்போதே மாதாவின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டேன். பலே மைந்தா பலே. நீ பிறவியிலேயே வீரனாகி விட்டாய். இனி குரு துரோணரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிந்திக்க வேண்டியது அவசியமானதுதான். அதாவது மாவீரன் கர்ணனை நினைத்து நாளை முதல் கர்ணன் கௌரவர்களின் சேனையில் பங்கெடுத்துக் கொண்டு யுத்தம் செய்வான். கேசவா, கர்ணன் யுத்தத்திலே பங்கெடுப்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த நாளைத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். என்னுடைய தூணியில் உள்ள ஒவ்வொரு பானமும் அந்த சூதபுத்திரனின் உடலை துளைப்பதற்காக காத்திருக்கின்றன. ஆம் மாதவா, அந்த கோழை இன்று வரை என் கதையிலிருந்து தப்பிவிட்டார். ஏனென்றால் பிதாமகர் தலைமை தாங்கிய காரணத்தினால் அவன் யுத்தம் செய்யவில்லை. இனிமேல் அவனால் தப்பிக்க இயலாது. நாளை அவன் என் கதையை நிச்சயம் சந்தித்தே வேண்டும். இல்லை பீமண்ணா, இல்லை. கர்ணன் என்னுடைய எதிரி. அவன் எனது வேட்டைக்குரியவன். நாளை அவன் மோதுவது அர்ஜுனனோடுதான். இந்த அர்ஜுனனோடு மட்டும்தான். அங்கராஜன் கர்ணனே, வா நண்பா வா. வரவேண்டும் மாமா. அங்கராஜன் கர்ணனே, இந்த ஆயுதங்களையும் உன்னுடைய கைகளில் பானங்களையும் பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், யுத்தத்திற்கு முதல் நாளான இந்த இரவை கடப்பது உனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று. நாளை சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே யுத்தம் செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆம் இளவரசே, நீ என்னுடைய நண்பன். உன்னிடமிருந்து எனது மனதின் எண்ணத்தை எவ்வாறு மறைக்க முடியும்? யுத்த பூமியிலே இருந்து கொண்டு யுத்தத்தில் பங்கெடுக்க முடியாமல் நான் கௌரவர்களின் கூடாரத்தில் அமர்ந்திருப்பது ஒவ்வொரு நாளும் இந்த ஆயுதங்களை கூர்மையாக்கிக் கொண்டிருந்தேன். வேறு வழி என்று இதையே நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த பிதாமகரை போன்ற மாவீரன் இருக்கும் போது என்னால் பாண்டவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாதென்று. நான் யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு முன்னமே பாண்டவர்கள் அழிந்து விடுவார்கள். பிறகு என்னுடைய பெரிய எதிரியான அர்ஜுனனை வதம் செய்ய முடியாமல் போய்விடும். அவன் தன்னை பற்றி தலை சிறந்த வில்வீரனாக நினைக்கிறான். ஆனால் இப்போது துரோணாச்சாரியார் சேனாதிபதியாகிவிட்ட பிறகு நான் என்னுடைய அம்பினால் அர்ஜுனனின் உடலை அவனைப் போலவே சல்லடையாக்குவேன். எவ்வாறு பிதாமகரின் உடலை சீரழித்தானோ அவ்வாறு செய்வேன். அர்ஜுனன் பிதாமகரை அம்பு படுக்கையில் விட செய்தான். ஆனால் நான் அர்ஜுனனை மரணப்படுக்கையில் விட செய்வேன்.
பிதாமகரின் தலைமையில் யுத்தம் செய்வதில்லை என்ற சபதம் எனது கைகளை இதுவரை கட்டியிருந்தது. ஆனால் பிதாமகர் இதிலிருந்து விலகிய பிறகு என்னுடைய கைகள் சுதந்திரம் அடைந்து விட்டது. அங்கராஜனே, இனிமேல் நீ சுதந்திரமாக யுத்தத்திலே செயல்படலாம். உனக்காக வெகு நாட்களாக காத்திருக்கும் ஆயுதங்களை செயல்படுத்தலாம். காந்தாரமன்னா, வெறும் இந்த ஆயுதங்களால் நாம் நினைப்பது நடக்காது. அந்த அர்ஜுனனிடத்திலே இதுபோல் பல வகையான கூர்மையான ஆயுதங்கள் உள்ளன. அதோடு அவன் தந்தை தேவராஜன் இந்திரன் தந்த ஆயுதங்களும் உள்ளன. அர்ஜுனனின் அந்த ஆயுதங்களை நான் அழிப்பதற்காக எனது இந்த ஆயுதங்களின் குவியலில் இருந்து ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஆயுதம் அதற்கு தேவை. அதை தடுக்க அர்ஜுனனிடம் ஆயுதம் இருக்கக்கூடாது. நண்பா, என்றுமே நான் உன்னுடைய நட்பினை எனது சக்தி என்று நினைத்தேன். அந்த அர்ஜுனன் மேல் உனக்கு இருக்கும் வெறுப்புதான் உனது சக்தி. அப்படிப்பட்ட இந்த இரண்டு சக்தியை நம்பித்தான் நான் இந்த மகா யுத்தத்தை அப்போது தொடங்கினேன். நண்பா, எனக்கு உனது இந்த அஸ்திரங்கள் ஆயுதங்களையும் விட அதிகமாக உனது நட்பின் மேல் நம்பிக்கை உள்ளது. அப்படி நீ என்னுடைய நட்பின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அதற்காக, அந்த நம்பிக்கைக்காக எதையும் செய்வேன். அதற்கு தேவைப்பட்டால் என் நண்பனுக்காக என் உயிரையும் தியாகம் செய்வேன். இல்லை கர்ணா, இல்லை. இது போன்ற அவச்சொற்களை இன்னொரு முறை உன் வாயினால் சொல்லாதே. மருகனே, இது போன்ற அவச்சொற்களை இன்னொரு முறை சொல்லாதே. நினைப்பதற்கே அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கராஜனின் உடலில் இந்த திவ்ய கவசமும் காதுகளிலே திவ்ய குண்டலமும் இருக்கிறது. அர்ஜுனனுக்கு தேவேந்திரன் தந்த அஸ்திரங்கள் என்ன? அந்த இந்திரன் நினைத்தால் கூட, அவனிடம் உள்ள பயங்கரமான ஆயுதங்களால் கூட அங்கராஜனை ஒன்றும் செய்ய இயலாது. அந்த இந்திரன் நினைத்தால் கூட, அவனிடம் உள்ள பயங்கர ஆயுதங்களால் கூட அங்கராஜனை ஒன்றும் செய்ய இயலாது. இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வணக்கம் பிரபு. வாருங்கள் தேவேந்திரா, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஹே அகிலத்தின் இறைவா, 3 உலகத்திலும் தமக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா? தமக்கு நன்றாக தெரியும் இங்கு நான் எதற்கு வந்தேன் என்று. பிரபு, என்னுடைய மைந்தன் அர்ஜுனனை பற்றிய கவலைதான் இதுவரை என்னை கொண்டு வந்துள்ளது. பிரபு, எனக்கு தெரியும் தாம் அர்ஜுனனின் பக்கம் இருப்பது. அதோடு தாம் இந்த மகா யுத்தத்திலே தாம் தம்முடைய நன்மையை கருதிதான் அர்ஜுனனின் சாரதியாக இருக்க சம்மதித்தீர்கள். இதன் மூலமாக தாம் அர்ஜுனனை தம் பாதுகாப்பில் வைத்து முழுமையான பாதுகாப்பு அளித்தீர்கள். நண்பன் என்ற காரணத்தினால் நான் இந்த உதவியை செய்துதான் தீர வேண்டும். இன்னொரு காரணம், அவன் இந்த யுத்தத்தில் தர்மத்தின் பக்கம். ஆனால் உங்களுக்கு இது அனைத்தும் தெரிந்தும் அர்ஜுனனை பற்றி கவலை ஏன்? என்ன செய்வது பிரபு? ஒரு தந்தைக்கு தனது மைந்தனிடம் ஏற்படும் அன்பினால் கட்டுப்பட்டு நான் கவலை கொள்கிறேன். ஒரு தந்தை தானே தனது மைந்தனின் பாதுகாப்பிற்காக ஏதாவது செய்யவில்லை என்றால் அதுவரை அவனுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை பிரபு. பாசத்தின் இயற்கை தன்மையே இப்படித்தான் இருக்கிறது. ஒரு தாய் தந்தையர் புத்திர மோகத்தினால் எதையும் செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஆம் தேவேந்திரா, புத்திர மோகமும் தாய்மையும் இரண்டும் ஒன்று போலதான். ஆனால் புத்திர மோகத்தினால் திருதராஷ்டிரனைப் போல குருடனாவது நல்லதல்ல. இன்று நடப்பது மிக பயங்கர யுத்தம். இது திருதராஷ்டிரனின் அளவற்ற புத்திர மோகத்தின் காரணத்தினால் நடக்கிறது. பிரபு, திருதராஷ்டிரன் இந்த அனைத்து அதர்மத்தை துரியோதனனுக்கு பாண்டவர்களின் ராஜ்யத்தை கைப்பற்றி அவனை அரசனாக்குவதற்கே செய்தார். அவனின் முட்டாள்தனத்தினால் தன்னுடைய முழு சந்ததியையும் மரணத்தின் பிடியிலே சிக்க வைத்து விட்டான். ஆனால் நான் இது போன்ற எந்த பாவத்தையும் செய்ய விரும்பவில்லை. இப்போது நான் அர்ஜுனனின் உயிரை காப்பதற்காகவே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே
உள்ள சக்தியின் ஏற்றத்தாழ்வை நீக்கி சமப்படுத்த நினைக்கிறேன். பிரபு, தமக்கும் தெரிந்ததே, கர்ணனின் தந்தை சூரியதேவன் கர்ணனுக்கு பிறவியிலேயே கவச குண்டலங்களை வரமாக தந்துள்ளார். அந்த காரணத்தினால் அவன் யுத்த பூமியிலே வெற்றி பெறுவான். இதன் பலனாக யுத்த பூமியிலே அவனுடைய பலம் இப்பொழுதே அதிகம் உள்ளது. ஆனால் அர்ஜுனனிடத்திலே இது போன்ற எந்த பாதுகாப்பும் இல்லை பிரபு. எனவே 2 பேரின் நிலையும் சமமாக இல்லை பிரபு. அந்த திவ்ய கவச குண்டலத்தின் காரணமாக கர்ணனின் பலம் அனைவரையும் விட அதிகமானது. எனவே நான் கர்ணனிடமிருந்து அந்த கவச குண்டலங்களை பெற்றுவிட்டால் பிறகு 2 பேருடைய சக்தியும் பலமும் அளவில் சமமான நிலையில் இருக்கும். பிரபு, இதற்காக நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன். கர்ணன் ஒரு சிறந்த வள்ளல். அவனிடம் ஒரு விதிமுறை உள்ளது. ஒவ்வொரு விடியலிலும் சூரிய தேவனின் பூஜைக்கு பிறகு எந்த யாச்சகனும் அவனிடத்திலே எதை கேட்டாலும் அவன் நிராகரிக்க மாட்டான். நான் அந்த சமயம் பார்த்து யாச்சகன் போல அவனிடத்திற்கு சென்று அவனுடைய கவச குண்டலத்தை பிக்ஷையாக பெற்றுக் கொள்வேன். பிரபு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அவனின் தான தர்மத்தை பயன்படுத்திக் கொள்ள. அதனால்தான் நான் தங்களிடம் வந்துள்ளேன். அதற்காக தாம் என்னிடம் ஏன் வந்தீர்கள்? தாம் தானத்திலே சிறந்தவரிடத்திலே பிக்ஷை கேட்கப் போகிறீர்கள். அதற்கு என்னிடம் வர அவசியம் என்ன? பிரபு, தம்மிடத்திலே அதற்காக வாழ்த்து பெற வந்தேன். அப்படியா? தாம் இப்போது விரும்புவது தமக்கு நான் இந்த விஷயத்திலே ஆசி வழங்க வேண்டும். தாம் செல்வது சூழ்ச்சி செய்யத்தானே? அதில் வெற்றி வேண்டுமா? ஆனால் இது சூழ்ச்சி அல்ல பிரபு. நான் திருடவும் செல்லவில்லை, ஏமாற்றி அபகரிக்கவும் செல்லவில்லை. என்னுடைய எண்ணம் என்னவென்றால், அந்த கர்ணன் இது அனைத்தும் அறிந்திருந்தாலும் தன்னுடைய விருப்பப்படி தன் கைகளாலேயே தன்னுடைய கவச குண்டலங்களை எனக்கு தர வேண்டும். தாமே சொல்லுங்கள் பிரபு, என்னுடைய இந்த செயல் தர்மமாகுமா அல்லது அதர்மமா? தேவேந்திரா, தர்மம் அதர்மம் பற்றிய விளக்கங்கள் மிகவும் ஆழமானது. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரினத்தின் தர்மம் வேறுபாடு அடையக்கூடியது. சமயம், சூழ்நிலை, எதிர்பார்ப்பு மற்றும் மனதின் எண்ணங்களுக்கு ஏற்ப தர்மமும் அதர்மமும் வேறுபடும். அதாவது ஒரே செயல் தர்மமாகும், அதர்மமும் ஆகும். உதாரணத்திற்கு சொன்னால், ஒருவரை கொலை செய்வது பாவம். அப்படியிருந்தும் நாட்டின் தர்மத்தை காக்க செய்கின்ற கொலை எந்த கோணத்திலும் பாவம் அல்ல. எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு எது தர்மம் என்று நிச்சயம் செய்கின்றது அவனுடைய மனசாட்சிதான். எனவே தாம் என்னிடம் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலை உங்கள் மனசாட்சியிடமே கேளுங்கள். உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதுவே சரி, அதுவே தர்மம். அதன்படியே செயல்படுங்கள். அப்படி என்றால் பதில் கிடைத்து விட்டது. என்னுடைய மனம் சொல்கிறது, அந்த அர்ஜுனனின் நன்மைக்காக கர்ணனிடமிருந்து அவன் விருப்பப்படி அவனுடைய கவச குண்டலங்களை பெறுவதிலே எந்த அதர்மமும் இல்லை என்று. வணக்கம் பிரபு. வாருங்கள் சூரிய தேவரே, வாருங்கள். சொல்லுங்கள், தாம் இங்கு வந்ததின் காரணம் என்ன? பிரபு, என் கவலைக்கு காரணம் அதேதான். தேவராஜன் இந்திரனுக்கு ஏற்பட்டது. தன் மைந்தனின் நன்மைக்காக. தேவேந்திரன் தன் மைந்தன் நன்மைக்காக என் மைந்தன் கர்ணனின் கவச்ச குண்டலத்தையும் சூழ்ச்சி செய்து கைப்பற்றப் போகிறார். தாம் அவரை தடுக்கவில்லை. சூரிய தேவா, தன் மைந்தனை காப்பாற்ற ஒரு தந்தை செல்கையில் எவ்வாறு என்னால் தடுக்க முடியும்? அது அவருடைய தர்மம். ஆனாலும் பிரபு,
தேவேந்திரன் செல்வது தன்னுடைய மைந்தரின் நன்மைக்காக செயல்படத்தான். ஆனால் அதனால் எனது மைந்தனின் பாதுகாப்பை அழிக்கத்தானே செல்கிறார். இது எந்த வகையில் நியாயம் பிரபு? தேவராசன் சென்று கவச்சத்தையும் குண்டலத்தையும் பெற்றுவிட்டால் பிறகு அவன் உயிருக்கே ஆபத்தாகிவிடுமே. இப்போது தாமே சொல்லுங்கள், நான் என்ன செய்வேன்? தாம் ஒரு தந்தையின் கடமையை நிறைவேற்றுங்கள். தேவேந்திரன் தன்னுடைய மைந்தனின் நன்மைக்காக செயல்படுகிறார். தாமும் தமது மைந்தனின் நன்மைக்கு வழிதேடுங்கள். ஆனால் தேவேந்திரன் நாளை காலையிலேயே கர்ணனிடம் பிச்சையாக கவச்சத்தையும் குண்டலத்தையும் கேட்கப் போகிறார். மனதில் தோன்றுகிறது, நாளை சூரிய உதயத்தை நிறுத்திவிடலாம் என்று. ஆனால் சிருஷ்டியின் விதியை மீற விரும்பவில்லை. தம்முடைய மைந்தனுக்காக இத்தனை பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விடுவதற்கு நேரம் இருக்கிறது. தாம் இப்போதே செல்லுங்கள். சென்று கர்ணனிடம் சொல்லுங்கள், நாளை தேவேந்திரன் அவனிடத்தில் எதற்கு வருகிறார் என்று. இதனால் தாம் தமது மைந்தனுக்கு மீண்டும் பாதுகாப்பு அளிக்கலாம். நன்றி பிரபு, நன்றி. தாம் எனது கவலைக்கு மருந்து தந்து விட்டீர்கள். நன்றி பிரபு, மிகவும் நன்றி. பிரபு, தங்கள் ஆணையை பெற்று விட்டேன். இனி நான் என் மைந்தனிடம் சென்று தேவேந்திரன் சூழ்ச்சியை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன். வருகிறேன் பிரபு. வணக்கம் தந்தையே. நீடூழி வாழ்க. தந்தையே, தாம் ஏன் கவலையாக உள்ளீர்கள்? என்ன நடந்தது? மைந்தா, மாதாவிற்கும் தந்தைக்கும் தன் மகனின் பாதுகாப்பை நினைத்துத்தான் கவலை இருக்கும். தந்தையே, தாங்களே வந்து என்னிடத்தில் இப்படி பேசுவது பற்றி கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நம்மிடையே இருந்த பிரச்சனைகள் இது மகனுக்கும் தந்தைக்கும் இடையே இருக்க முடியாது. தாம் தேவரினத்தை சேர்ந்தவர், எனவே தமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன் தானே. எனவே எனக்கு சில வருத்தங்கள் உண்டு. தாம் ஒரு சாதாரண தந்தையைப் போல என்னை வளர்க்கவில்லையே என்று. ஆனாலும் எனக்கு அதிக உதவிகளை செய்துள்ளீர்கள். என் உயிரை காப்பதற்காக தமது திவ்ய சக்தியால் பிறவியிலேயே இந்த கவச்ச குண்டலத்தை எனக்கு வரமாக தந்தீர்கள். இந்த கவசம் எனது உடலின் பிரிக்க முடியாத பாகம். இது இருப்பதால் என்னுள் ஒரு உணர்வு. எனது தந்தை என்னை தன் அன்பினால் அணைத்திருப்பதாக. அதனால் உலகின் அனைத்து கெடுதல்களில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் பாதுகாப்பாக உள்ளேன். மைந்தா, உனது இந்த அன்பினை வெளிப்படுத்தியதால் எனது மனதில் இருந்த மிகப்பெரிய பாரத்தை இறக்கிவிட்டாய். இந்த கவசத்தின் மூலமாக உனக்கு நான் பாதுகாப்பு அளித்து என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன். இருந்தும் இனிவரும் ஒரு சூழ்நிலையினால், அதன் காரணத்தினால் இந்த கவச்ச குண்டலத்தை இழந்து விடுவாயோ என்ற பயம் ஏற்படுகிறது. இதை பற்றி எச்சரிக்கை செய்யத்தான் நான் வந்துள்ளேன். இந்த பூமியிலே எவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறது என்னிடமிருந்து எனது தந்தையின் அன்பு சின்னத்தை கைப்பற்றுவதற்கு? நான் ஒரு வீரன் தந்தையே.
இந்த பூமியிலே என்னோடு மோதுவதற்கு இன்னொரு வீரன் இல்லை. கர்ணா, நீ நிச்சயமாக ஒரு மாபெரும் வீரன் தான். ஆனால் இதை மட்டும் மறந்து விடாது, இந்திரனின் மைந்தன் அர்ஜுனனும் உன்னைப் போலவே ஒரு வீரன் என்பதை. இருந்தாலும் உன்னுடன் உன் உடலிலே அந்த கவச்ச குண்டலங்கள் இருக்கும் வரை அர்ஜுனனின் எந்த ஒரு பானமும், உன்னை பொறுத்தவரை தேவர்கள் உன் மீது வீசும் பானங்கள் பூக்களின் பானங்கள் தான். அந்த அர்ஜுனன் இந்த கவச குண்டலங்களை கைப்பற்ற நினைக்கிறானா? ஆனால் அது முடியாது. அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனனின் தந்தை தேவராஜன் இந்திரனின் கண்களுக்கு உன்னுடைய இந்த கவச்ச குண்டலங்கள் உறுத்துகிறது. அவர் விரும்புவது குருட்சேத்திரத்தின் மகா யுத்தத்திலே நீ அந்த அர்ஜுனனை எதிர்க்கும் போது அர்ஜுனன் உன்னை வதம் செய்வதுதான். இருந்தும் அவருக்கு என் உயிருக்கு மேலான கவச குண்டலத்தை எப்படி தருவேன்? நீ உன்னுடைய விருப்பப்படியே தருவாய். விருப்பப்படியா? ஆம் கர்ணா, எவ்வாறு நான் இந்த சூரிய ஒளியை அனைத்து உயிரினங்களுக்கும் தானம் செய்கிறேனோ அவ்வாறே தான தர்மம் செய்யும் குணம் என் மைந்தனான காரணத்தினால் உன்னிடத்திலும் இருக்கிறது. எனக்கு பெருமைதான் நீ தானத்திலே சிறந்தவன் என்று. தேவராஜன் இந்திரன் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் ஒரு பிராமணர் வேடத்திலே உன்னிடத்திலே உன்னுடைய கவச்ச குண்டலத்தை பிச்சை கேட்டு வருவார். அப்போது உன்னாலும் அதை நிராகரிக்க முடியாது. நான் நிராகரிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா? ஆம் தந்தையே, தம்முடைய புத்திர முகத்தினாலும் என் மீது உள்ள ஆசையினாலும் ஒன்றை மறந்தீர்கள். இந்த சூரிய ஒளியின் ரூபத்தினால் தாம் அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர்தானம் செய்கிறீர்கள். எத்தனை பெரிய தானம் அது! தானத்திலே சிறந்தவராக இருந்த போதிலும் தாம் தமது புதல்வனிடத்தில் தானம் செய்யும் இந்த குணத்தை ஏன் கைப்பற்ற நினைக்கிறீர்கள்? வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. கர்ணனான நான் சூரியனின் உண்மையான மைந்தன் என்று காட்ட முத்திரையை விட்டு செல்லுகிறேன். தேவராஜன் இந்திரன் என் உயிரை காக்கும் கவச குண்டலங்களை கேட்க வருகிறார். பிச்சையாக அவர் என்னுடைய உயிரை கேட்டாலும் அதை கூட கண்களை மூடிக்கொண்டு நான் தானம் செய்வேன். இன்று வரை யார் எதை கட்டி என்னிடத்தில் வந்தாலும் அவருக்கு நான் தானம் செய்திருக்கிறேன். பிறகு இப்போது மட்டும் எனது உயிரை காத்துக் கொள்வதற்காக என்னுடைய தர்மத்தை ஏன் விட வேண்டும்? நான் ஒரு வீரன் தந்தையே, கோழை அல்ல. மைந்தா, மனிதனின் தான தர்மத்தின் குணங்கள் மரியாதைக்குரியவை மட்டுமல்ல, பூஜைக்குரியவையும் கூட. ஆனாலும் இது எப்படி தானமாகும்? தானம் செய்பவரின் உயிருக்கே ஆபத்தாகிவிடுமே. இது தற்கொலை போன்றதன்றோ? இது தானமே அல்ல. தந்தையே, தானம் என்பது ஒரு வியாபாரியை போல தராசிலே நிறுத்த அளந்து கொடுப்பது அல்ல. அதற்கு பெயர் தானமும் அல்ல. தம் கைகளால் எண்ணி எண்ணி பிற பைகளிலே போடுவதல்ல. அதற்கு பதிலாக புண்ணியத்தை சம்பாதிக்கும் எண்ணத்தோடு உண்மையாக தானம் செய்பவன் தன்னை தேடி வருபவரின் தேவைகளை முழுமையாக செய்வதற்கு கண்களை மூடிக்கொண்டு தன்னிடத்தில் உள்ள அனைத்தையுமே அவரின் கைகளில் தருவார். அதோடு கேட்பதை கொடுக்க மறுப்பது தான தர்மத்தை இழிவுபடுத்துவதாகும். வாழ்க மைந்தா, வாழ்க. இப்போது நீ தான தர்மத்தை பற்றி எத்தனை அழகான விளக்கங்களை தந்தாய். நான் உன்னை தான தர்மத்தின் பாதையிலிருந்து விலகும்படி சொல்லவே மாட்டேன். நீ எப்பொழுதும் உன்னுடைய தர்மப்படி நடந்து கொள். மைந்தா, நீ தானத்திலே தலை சிறந்தவன். தந்தையே, மைந்தன் எத்தனை பெரியவனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தந்தையின் முன்னால் சிறியவனே. எனவே நான் இந்த கைகளால் என் தந்தையின் முன்னே கையேந்துகிறேன். மைந்தா, உன்னுடைய தந்தையின் முன்னால் கையேந்தி நின்றால் அவன் சிறியவனாவதில்லை. கேள், உனக்கு என்னிடத்திலே என்ன வேண்டும்? தந்தையே, தாய் தந்தையின் ஆசைகளை விட விலை மதிக்க முடியாத பொருள் உலகத்தில் எங்குமே இல்லை. தாம் எனக்கு ஆசி கூறுங்கள். இந்த குருட்சேத்திரத்தின் மகா யுத்தத்திலே
நான் சிறந்த வீரன் என்பதை காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதை தாம் அனைத்து உலகிற்கும் கர்வத்தோடு சொல்லி மகிழுங்கள். கர்ணன் என் மைந்தன் என்று. நன்மை உண்டாக. सूर्यस्त्वं जगजीवनम् प्रभपतिनितप्रतिवन्दनम् दिनकर हे दिनमणि नमः स्वीकरोतु मम तर्पणम्. இன்று பிச்சை கேட்டு எவரும் வரவில்லையா? என் வாழ்நாளில் இது போன்ற அவசகுணமான நாள் வந்ததில்லை. இதுவரை பிச்சை போடாமல் ஏதாவது ஒரு பிராமணனுக்கு பிச்சை இடாமல் இருந்ததே இல்லை. இல்லை, என்னால் நம்ப முடியவில்லை. யாராவது இருக்கிறீர்களா? யாரும் பிச்சை கேட்க இல்லையா? யாரும் இல்லையா? கிருஷ்ணா